வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. நான் இன்று கூற உள்ளது உங்களுக்கு பிடித்த ராமாயணம் கதையாகும். பின்ன நான் இந்த பகுதியில் கூற வருவது யுத்த காண்டத்தின் ஒரு பகுதியாகும். ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போய் வச்சான் இல்லையா? அப்போ ராமன் சீதையை மீட்பதற்காக ஒரு யுத்தத்தை தொடங்கினான். அப்ப யுத்தமும் தொடங்குது. ரெண்டு படையினரும் ரொம்ப மும்பரமா மோதி கொண்டிருக்காங்க. நானா நீனா இல்ல நீனா நானா என்று மும்பரமா மோதி கொண்டிருக்காங்க. அதுல ராவணனுடைய மகன் இந்திரஜித் லட்சுமணன் அவர்களுக்கு நிறைய அன்புகள் ஏதினான். அதுல லட்சுமணன் அவர்களுக்கு எந்திரிக்க கூட முடியல, அப்படியே படுத்துட்டாரு. எல்லோரும் ரொம்ப கவலையா இருந்துட்டாங்க. லட்சுமணன் அவர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்புறமேட்டு ஹனுமான் ரொம்ப கவலை அடைஞ்சு மருத்துவர்கிட்ட போய் கேட்குறாரு, மருத்துவரே இந்த மாதிரி லட்சுமணன் அவர்களுக்கு ஆயிடுச்சு, இதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ மருத்துவர் சொல்கிறாரு, சஞ்சய மலையில் ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்தாதான் லட்சுமணன் அவர்களுக்கு வைத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஹனுமான் அவங்க சத்திய உபயோகிச்சு யார்கிட்டையும் சொல்லாமல் பறந்து போய் சஞ்சய மலையில் அடைஞ்சாங்க. அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த மலையில் எந்த மூலிகை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். பரவாயில்ல, நம்ம இதை தரையிலேருந்து எடுத்து அவங்க கிட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடியிலேருந்து எடுத்து அவங்க மருத்துவர்கிட்ட போய் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு மருத்துவரே இந்த மூலிகையை ஏதாச்சும் ஒன்று எடுத்து லட்சுமணருக்கு வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மருத்துவர் தைக்க இல்லாமல் அந்த மூலிகை எடுத்து மருத்துவர் செஞ்சு லட்சுமணன் அவர்களுக்கு போட்டு விடுறாரு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக லட்சுமணன் அவர்களுக்கு குணமடையுது. அப்போது எல்லோரும் சந்தோஷமாடுறாரு. ஹனுமான் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாடுறாரு. இதில் உங்களுக்கு என்ன தெரியுது நண்பர்களே? நமக்கு ஹனுமான் மாதிரி ஒரு தோழன் வேணும். நன்றி.